இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, எல்லாரையுமே இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் எல்லா ஊருக்கு அனுப்புறாங்க. அதோட அர்த்தம் என்ன? அதாவது அவங்க ஊர்ல இல்லீகலா இருக்காங்க. நீங்க அதை அப்படி பாக்குறீங்க. இன்னொரு ஆங்கிள் பாருங்க. இனி அரசாங்கத்துக்கு தெரியாம எந்த நாட்டுக்காரங்களோ ஒண்ணு அந்த நாட்டு பிரஜையா இருக்கணும், இல்ல அந்த நாட்டுக்கு போய் பிரஜை ஆயிருக்கணும். ரெண்டும் இல்லாம அந்த நாட்டு பிரச்சனையும் கிடையாது, இன்னொரு நாட்டிலையும் பிரச்சனை கிடையாது. ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஆட்கள் இப்ப கிடையாது. எங்கேயாவது ஒரு இடத்துல இவங்க ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும், அந்த நாட்டுக்காரங்களாக இருக்கணும். இது எப்ப நடந்துச்சு நல்லா கவனிச்சு பாத்தீங்களா? லூக்கா 2ல ராயன் காலத்துல அகஸ்டஸ் சீசர் என்ன பண்றாரு? எல்லாரும் அவங்கவுங்க நாட்டுல போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அத்தனை பேரையும் அவங்க நாட்டுக்கு அனுப்பி விடுறாரு. 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அப்பதான் பெத்லகேமுக்கு யோசேப்பு போறார். சோ இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போவார். குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று சொல்லப்படுது பாத்தீங்களா? இப்போ இல்லீகல் இமிகிரன்ஸ் எந்த நாட்டிலுமே இருக்க மாட்டாங்க. எல்லா நாட்டிலும் லீகல் இமிகிரன்ஸ் தான் இருப்பாங்க. ஒன்னு அந்த நாட்டுல போய் அவங்க லீகல் ஆயிடணும், இல்ல இருக்கிற நாட்டுல லீகல் ஆயிடணும். தே மஸ்ட் ரிஜிஸ்டர். இந்த இப்ப இருக்கக்கூடிய பயோமெட்ரிக் ரெஜிஸ்ட்ரேஷனை இனி அப்டேட் பண்ற வேலை இது. இப்ப எல்லா நாடும் இது ஆரம்பிக்கும், ஒவ்வொரு நாடா ஆரம்பிக்கும். அவங்க நாடு திருப்பி அனுப்ப தொடங்குவாங்க. சோ இப்போ இல்லீகல் இமிகிரன்ஸ் ஒரு நாட்டில் இருக்க மாட்டாங்க, எல்லாமே லீகல் இமிகிரன்ஸா இருப்பாங்க. மேபி இப்போ இந்தியால இருந்து போய் நீங்க அமெரிக்கால லீகல் இமிகிரன்ஸ் ஆயிடுவீங்க. பட் யூ மஸ்ட் பி லீகல். இல்லீகல் ஒரு ஆள் இருக்கக்கூடாது. எல்லாத்தையுமே இதை பண்ண வெளியேற்ற தொடங்க. இதோட நோக்கம் என்னன்னா, இந்த தேர்ட் வேர்ல்டு வார் இதெல்லாம் வரும், இது உடனடியாக இப்பதான் ஆரம்பிக்குது, அடுத்து நடக்க போகுது. இது முடியும் போது பாத்தீங்கன்னா இயேசு முதலாவது வரும் பொழுது இந்த பயோமெட்ரிக் வேலைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இப்ப 2வது வேலை பயோமெட்ரிக் வேலை ஆரம்பிக்குது. சோ இது முடியக்கான மிக முக்கியமான வேலை தான் இப்ப நடந்துட்டு இருக்குது. சோ இந்த வித்ட்ரா ஃப்ரம் WHO வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது அடுத்த கவர்மெண்ட்டுக்கான ஒரு மிக முக்கியமான குடிமக்களை கொண்டு வந்து ஒப்படைக்கிற வேலை, ஒரு கொடையின் கீழ் ஒரு நம்பருக்கு கீழ் ஒப்படைக்கிற மிக முக்கியமான ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. இது பார்க்கறதுக்கு தான் இப்ப அகஸ்தராயன் குடிமதிப்பு எழுத சொன்னாரு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா நம்ம அதை கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டோம். பாருங்களேன், நம்ம எதை கான்சென்ட்ரேட் பண்ணுவோம்? இயேசு பெத்லகேமிலே பிறந்தார், அதை தானே ஸ்பிரிச்சுவலி அதை மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்றோம். ஆனா அங்க நடந்தது என்னன்னா, எல்லா மக்களுக்கும் ஒரு ஐடி கொடுக்குறாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்றாங்க. இதே மாதிரி ஹிட்லர் பீரியட்ல நடந்துச்சு, எல்லாருக்கும் 5 டிஜிட் நம்பர் கொடுத்தாங்க. இப்போ அது நடக்குது திருப்பியும். சோ WHO வித்ட்ரால் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அடுத்து வரக்கூடிய கவர்மெண்ட்டுக்கான மிக முக்கியமான ஆயத்த பணியை இது நடத்துறார்.